ஹலோ மக்களே, இன்றைக்கி காலையில் அப்பா வந்து நிலத்துக்கு போய் மாடுகளை மேய்ச்சலுக்கு கட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி நம்ம நிலத்தில் இருந்த காராமணி எல்லாமே பறித்து கொண்டு வந்திருந்தார். அதில் இருக்கிற பச்சை காராமணியும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை காராமணி சாப்பிட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை உரித்து குழம்பும் வைக்கலாங்க, ஆனால் எங்களுக்கு அவிச்சு சாப்பிட தான் பிடிக்குன்னு சொல்லி நாங்கள் அவிச்சு சாப்பிட்டோம். இந்த காஞ்ச காராமணி எல்லாத்தையுமே மொட்டை மாடியில் போட்டு நல்லா காஞ்சதும் ஈவினிங் போல் இதை வந்து உடச்சி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயில் ரொம்ப கொடூரமாக காயுதுங்க. இப்போவே இவ்வளோ வெயில் அடிக்குது, இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. வெயில் நேரத்தில் வேலை செய்ய முடியலன்னு ஈவினிங் போல் அம்மா மொட்டை மாடியில் போய் அந்த காராமணியை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் இருக்கிற தூசெல்லாம் இந்த மாதிரி முறம் போட்டு புடச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. காராமணி, உளுந்து, இந்த மாதிரி ஊடு பயிரெல்லாம் வேர்க்கடலை போடும்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா வரப்பு ஓரங்களில் அம்மா பயிர் வைப்பாங்க. அப்படி தான் இந்த காராமணியும் 2 சாலை விட்டுருந்தாங்க. இது நம்ம வீட்டு தேவைக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. காராமணியில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கலாம், வடை கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. அம்மா காராமணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு நாளைக்கு காலையில் இந்த காராமணி போட்டு குழம்பு வைக்கணும்னு தோணுச்சு. கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க.